உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்த பண்ண வேண்டிய கட்டாயத்தில இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல. அந்த ஆடியன்ஸே இப்ப மாறிட்டாங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளவும் ஒரு அ உள்ளே வெளியேங்கிறது கொஞ்சம் நெறைய டபுள் மீனிங் டயலாக்ஸோட இருந்த ஒரு படம். அ அந்த நேரத்தில அந்த ஆடியன்ஸோட ஃபீல் அப்படி இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. நல்ல படங்கள் தரமாகவும், அத சரியான ஒரு அணுகுமுறையோட இருந்ததுன்னா, டெஃபினட்டா அந்த படம் வெற்றி அடையும். அதனால பட் உள்ளே வெளியே 2ன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். உள்ளே வெளியே 2 அந்த கதையோட பேரு. பட் அந்த உள்ளே வெளியோட தொடர்ச்சியா இருக்காது. புதிய பாதை 2ன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். டார்க் வெப்ங்கிற பேர்ல. அது வந்து புதிய பாதையிலேருந்து வேற ஒரு வெர்ஷனா இருக்கும். இப்ப நான் சொன்ன மாரி, ஒரு பழைய கதை மாரி இருக்காது அந்த கதை. இது எல்லாத்தையும் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியல் படங்கள். அகைன் இது பண்றதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படுது. நான் வந்த புதுசுலயே என்ன ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாரி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருந்து, அத நான் ம். தான் மிஸ் பண்ணேன். அப்ப எனக்கு நெறைய மலையாள படங்களோட தாக்கம், மோகன்லால் மாரி, மம்முட்டி மாரி, நம்ம ஏன் அப்படி ஒரு ஹீரோவா இருக்கக்கூடாதுன்னு நெனச்சு நான் தான் அத மிஸ் பண்ணேன். இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் ஹாலிவுட்ல கிளின்ட் ஈஸ்ட்வுட்லாம் ஒரு 75 வயசு, 80 வயசு ஆனாலும், அவங்க வந்து பிரிட்ஜஸ் ஆன் த மேடிசன் கவுண்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி. அந்த மாரி இப்ப நான் வச்சிருக்கேன். 54ஆம் பக்கத்தில் ஒரு மயில் இறகுன்னு ஒரு கதை ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு இளம் பெண்ணோட. என் அழகுக்கு தகுந்த மாரி ஒரு இளம் பெண் என்னைக்காவது கிடைக்கும்போது, அந்த பொண்ண வச்சுட்டு அந்த படம் எடுக்கலாம்னு நெனச்சுட்டு இருக்கேன். ம். அதனால அந்த மாரி ஒரு கட்டாயம் இருக்கிறதா எனக்கு தெரியல. நிச்சயமா என்னுடைய அடுத்த படம் வந்து டெஃபினட்டா கமர்ஷியலா வெற்றி பெறும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்பவுமே அப்படிதான். கொஞ்சம் காலத்துக்கு ஒரு சின்ன சோதனை வந்துட்டே இருக்கும். ஒரு தொடர்ந்து ஒருத்தன் அதையே செஞ்சுட்டு இருக்கான்னா, டெஃபினட்டா அவனுக்கு ஒரு வெற்றி வந்துரும். கமல் சார் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி, ஆமா. எவ்வளோ படங்கள் ஓடாம, அப்புறம் பார்த்தோன்னா, எங்கேயோ ஒரு விக்ரம்னு ஒரு படம் வந்து, எதுக்கோ முயற்சி பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து அவருக்கு ஒரு பலன் கிடைச்ச மாரி, உண்மதான். நமக்கு எதன் மூலமாவது ஒண்ணு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு.